வானளாவிய கட்டிடங்கள் வானத்தை தொட்டு கனவுகளை உருவாக்கிய நகரத்தின் மையத்தில் எம்மாவும் ரியானும் ஒருவரையொருவர் கண்டுபிடித்தனர். அவர்களது காதல் தூய்மையானது மற்றும் உண்மையானது. ஆனால் ரியான் வேறொரு நகரத்தில் வேலை வாய்ப்பை பெற்றபோது அது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. எம்மாவின் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அவளால் அவளை விட்டு வெளியேற முடியவில்லை. ரியான் ஒரு தேர்வு செய்ய வேண்டியிருந்தது: தனது தொழிலைத் தொடரவும் அல்லது அவர் நேசித்த பெண்ணுடன் தங்கவும். ரியான் எம்மாவுக்காக தனது கனவுகளை தியாகம் செய்ய முடிவு செய்தார், மேலும் அவர்கள் எண்ணற்ற நாட்களை அவரது தாயின் படுக்கையில் கழித்தனர். பராமரிப்பின் சவால்களை அவர்கள் கடந்து செல்லும்போது அவர்களது காதல் மேலும் வலுவடைந்தது. எம்மாவின் தாயார் இறுதியில் குணமடைந்தார், மேலும் தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையான காதல் என்பது தனிப்பட்ட ஆதாயத்தை பற்றியது அல்ல, மாறாக தடிமனாகவும் மெல்லியதாகவும் ஒருவருக்கொருவர் இருப்பதே என்பதை அவர்கள் உணர்ந்தனர். கைகோர்த்து நகர வானத்தை பார்த்தபோது தங்கள் காதல் அனைத்தையும் வென்றது தெரிந்தது. அவர்கள் தங்கள் உறவில் ஒரு புதிய நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டறிந்தனர், அது தனிப்பட்ட லட்சியங்களைத் தாண்டியது. அவர்கள் அங்கே நின்று தங்கள் அன்பின் பிரகாசத்தில் மூழ்கி, நகர விளக்குகள் மின்னியது மற்றும் அணைந்து, இருண்ட வானளாவிய கட்டிடத்தில் ஒரு செய்தியை வெளிப்படுத்தியது: ரியான் எம்மாவின் தாயின் உயிர்காக்கும் சிகிச்சைக்கு நிதியளித்த அநாமதேய நன்கொடையாளர்.